இந்த கேள்வியில் பின்னத்தின் வகுத்தல் இன்னெல்லாம் இருக்கிறதோட கலப்பு பின்னம் இருக்குது. கலப்பு பின்னம் தனியாக தனியாக செய்திருக்கிறோம். இங்கே ரெண்டும் சேர்ந்து வந்திருக்குது. இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இந்த 4 கேள்வியும் பார்த்தா 5வது கேள்வி நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். முதல்ல இன்னெண்டா எங்களுக்கு தெரியும் பெருக்கல். சம்மந்தமாக தனியாக ஒரு காணொலி போட்டோம். அதே மாதிரி கலப்பு பின்னம் தனியாக ஒரு காணொலி போட்டோம். இங்கே ரெண்டும் சேர்ந்து இருக்குது. இன்னெண்டா எங்களுக்கு தெரியும், அதனால் இதை இலகுவாடி இல்லை. பெருக்கல் அப்போ மேலே இருக்கிற பெருக்கும், கீழே இருக்கிற பெருக்கும். ஒன்றால் பிரிக்கும் 1 6 4 24. முதலாவது சின்ன விடயம் இன்னெண்டா பெருக்கல் தெரிஞ்சால் சரி. அதாவது ஆங்கிலத்தில் ஒப்பண்டு இருக்கும், அதை நாங்கள் பெருக்குவோம். அதே மாதிரி ரெண்டாவதையும் பார்த்தோம்னா அதுவும் அதே மாதிரி தான். 1/3 இங்கே பொட்மேஸ் ரூல் படி செய்ய வேண்டி இருக்குது. பொட்மேஸ் ரூல் நாங்கள் நிறைய தடவை பார்த்துட்டோம். தான் முதல் செய்யணும், அதாவது ஒப்பண்டு வர்றது ரெண்டாவதாக இருக்குது. வகுத்தல் பிறகு தான் செய்யணும். இந்த முதலாவது, அடுத்தது தான் இது. அப்போ முதலாவது இன்னும் செய்யணும், வகுத்தில் வச்சுக்கொண்டு இன்னும் செய்யணும். பொட்மேஸ் ரூல் தெரியாட்டிக்கு நிறைய காணொலி போட்டோம், அதை பார்த்துக்கொள்ளுங்க. இன்னுக்கு அர்த்தம் பெருக்கல்ன்ற அர்த்தம். இன்னுக்கு அர்த்தம் பெருக்கல். அதனால் கட்டாயம் இப்படி பெருக்கல் போட்டோம்னு பெருக்கலை செய்யக்கூடாது, வகுத்தல் தான் செய்யணும்னு போயிடக்கூடாது. பெருக்கல் போட்டால் போடாட்டிங்கன்னா இன்னுண்டா பெருக்கல்ன்ற அர்த்தம். அப்போ 1/3 அப்படியே வச்சுக்கொண்டு வகுத்தல் பெருக்க போகிறோம். கீழே இருக்கிறோட மேலே இருக்கிறோட பின்ன பெருக்கல் அப்படி தான் பெருக்கிறது. கீழே இருக்கிறோட. அப்போ 1 1 பிரிக்கணும் 1 6 4 24. ஏற்கனவே 24 இங்கே செய்துட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம், வகுத்தல் 1/3 வகுக்க போகிறோம் 24. 1/24 வகுத்தலாக இருந்தால் நாங்கள் செய்ய முடியாது, தனியாக பின்ன வகுத்தல் செய்துட்டோம். வகுத்தலாக இருந்தால் செய்கிறது சிக்கல் கஷ்டமானது. அதனால் பெருக்கலாக மாற்றி விட்டால் இலகு. இல்லாத ஒரு மாற்றம் செய்தபடியாக நாங்கள் நிகர் மாற்று செய்வோம். வகுத்தில் பெருக்கலாம் மாற்ற நிகர் மாற்று, அதாவது தலைகளை கீழே இருக்க மேலே இருக்க எழுதுவோம். இப்போ இதை சுருக்கி விட்டால் சரி. 3 சுருக்கலாம். 3 24 சுருக்கினோம்டா 8. அப்போ மேலே 8 கீழே 1 இருந்தால் போடலாம், போடாமல் விடலாம். அப்போ இதுக்குரிய விட 8. இதுக்கு 1/24. இதுக்கு விட 8. இதே மாதிரி 3வது கேள்வி பார்த்தோம்னா அது ஒரு கலப்பு பின்னம் தந்திருக்கு. கலப்பு பின்னத்தை எப்படி நாங்கள் தனி பின்னமாக மாத்திரண்டு ஏற்கனவே நிறைய காணொலி போட்டோம். இப்போ இதை நாங்கள் செய்வோம். அதுக்கு கீழே இருக்கிறத அப்படி எழுதுவோம். கீழே இருக்கிற முன்னுக்கு இருக்கிற பெருக்கி மேலே இருக்கிறத கூட்டுவோம். இப்போ பெருக்கணும்னா 9 1 கூட்டினோம்னா 10. வகுத்தல் 6 மேல் 1 இன்னண்டா பெருக்கல்னு தெரியும். 1/4 இன்னும் செய்துட்டு தான் பிறகு எதுக்கு நான் போகணும். பொட்மேஸ் ரூலில் இன்னுக்கு அடுத்தது தான் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் எல்லாமே இருக்குது. அதனால் வகுத்தலை வச்சுக்கொண்டு இதை பெருக்க போகிறோம். ஏற்கனவே இது பெருக்கி போட்டுட்டோம். அதனால் 1/24. இப்போ வகுத்தெல்லாம் இருக்குது. வகுத்தில் வச்சு செய்கிறது சிக்கல், அதனால் பெருக்கலாம் மாத்திரன்னு சொன்னாங்க. இப்போ ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால் 10/3 முக்கியமானது பெருக்கலாம் மாத்திரைக்கு பின்னுக்கு இருக்கிறத தான் நிகர் மாற்று செய்வோம். முன்னுக்கு இருக்கிறத அப்புறம் மாறி நிகர் மாற்று செய்கிறதில்ல. இப்போ இதை பெருக்கணும்னா எங்களுக்குரிய விட வந்துடும். 3 சுருக்கலாம். மேலே கீழே 3 சுருக்கணும்னா 3 சுருக்கணும் 1 24 3 சுருக்கணும் 8. அப்போ இதை சுருக்கணும்னா 8 மேலே இருக்கிற பிரிக்கணும்னா விட 80. கீழே 1 இருக்கிறபடியாக அது போட தேவையில்லை. அப்போ 3வது விட 80 வந்துச்சு. முதலாவதுக்கு 1/24, ரெண்டாவதுக்கு 8, 3வதுக்கு 80 விட வந்திருக்கு. இதே மாதிரி 4வதும் பின்னத்தில் கலப்பு பின்னம் இப்படி செய்கிறது தான் இருக்குது. 4வது நாங்கள் இப்போ பார்ப்போம். 3 மேல் கலப்பு பின்னம் மாற்றுறதுக்கு கீழே இருக்க பெருக்கி மேலே இருக்க கூட்டுவோம். அதுவும் 10 தான். ஏற்கனவே இங்கே செய்த மாதிரி தான். 3 மேல் 10 வகுத்தல் கீழே இருக்கிற அப்படியே போட்டுட்டு கீழே இருக்க முன்னுக்கு இருக்க பெருக்கி மேலே இருக்க கூட்டுவோம். அப்போ 6 2 12 12 13 இன்னண்டா பெருக்கல்னு தெரியும். பெருக்கல் போட்டதுக்காண்டி வகுத்தல் முன்னுக்கு செய்யணும்னு பொட்மேஸ் ஓட்டரில் போயிடக்கூடாது. இன்னும் செய்துட்டு தான் போகணும். பெருக்கல்னு பெருக்கல்னு போட்டிருக்கொழியே, ஆனால் பெருக்கல் இல்லாது பெருக்க வேணும், அவ்வளவுதான். இப்போ நாங்கள் பெருக்கி எழுதுவோம். சுருக்கக்கூடியதாக இருந்தால் சுருக்கணும், இல்லாட்டி அப்படியே பெருக்கி எழுதணும். சுருக்கக்கூடியதாக இல்லை. அப்போ மேலே 13 அளவுண்டா பிரிக்கணும். 13 6 4 பிரிக்கணும் 24. இப்போ வகுத்தல் மட்டும் வந்திருக்கு. அதனால் வகுத்தல் செய்யலாம். நாங்கள் வகுத்தல் மட்டும் இருக்கிறபடியாக நிகர் மாற்று செய்வோம். வகுத்தில் 10/3 பெருக்கலை வகுத்தில் பெருக்கலாம் மாற்றினா நிகர் மாற்று கீழே இருக்கிற மேலே இருக்கிற கீழையும் செய்வோம். இப்போ சுருக்கக்கூடியதாக இருந்தால் சுருக்கணும், இல்லாட்டிக்கு அப்படியே கொடுத்துட வேண்டியதாக விட. சுருக்கக்கூடியதாக இருக்கிறபடியாக சுருக்கி கொடுப்போம் நாங்கள். இப்போ 3 சுருக்கினோம்னா 1 24 3 சுருக்கினோம்னா 8. இப்போ 8 10 பெருக்கினோம்னா 80/13. அப்போ 4வது கூட 80/13. 3வது கூட 80. இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வகுத்தல் எல்லாம் இருக்கேங்க பொட்மேஸ் ஓடரில் செய்யணும். பொட்மேஸ் ஓடர் நிறைய தடவை சொல்லியாச்சு.
இதை பயன்படுத்தி இந்த கேள்விக்குரிய விடையை நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்க பார்ப்போம். இதுக்கு என்ன விட வரும், இதை அதாவது இதே முறைமையில்லா பின்னமாக மாற்றணும், தனி பின்னமாக மாற்றணும், அதே மாதிரி இதையும் பின்னமாக மாற்றணும். ரெண்டுமே ஒன்று தான். 5 5 இன் 2 இதுக்குரிய விட என்ன வரும்ன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நான் 2 விட தாரேன். இந்த 2 விடையில் இந்த விட பொருத்தமாக இருக்குன்றதை நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். முதலாவது விட வந்து 2 கீழ் 5, ரெண்டாவது விட வந்து 5 கீழ் 2. இதில் எந்த விட பொருத்தமாக இருக்கும்ன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இதை செய்து பார்த்து இதுக்குரிய விடையை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். 4வதுக்கு விட 80 மேல் 13, 3வதுக்கு விட 80, அதே மாதிரி 2வதுக்கு விட 8, முதலாவதுக்கு விட 1 கீழ் 24. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இறுதி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும்போது அவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்தடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.